தண்ணினா என்ன? ஒரு டிராப் எடுத்து வச்சு பாருங்க. there is no color, there is no shape. இரக்கம் இருக்கிற இடத்துல ஓடுது. என்ன அழகு! அது இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்ல. தண்ணி இல்லாட்டி நம்ம வாழ முடியுமா? அண்டத்தில் உள்ளத பிண்டத்துல முதல்ல இறக்குறோம், ரெண்டாவது சமநிலைக்கு வரலாம். 72,000 நாடி நரம்புகளும் 108 இடங்கள்ல ஜாயின்ஸ், அது ஆக்டிவேட் ஆகணும். இந்த 108 18 இம்பார்ட்டன்ட் ஜாயின்ஸ், முக்கியமான சந்திப்புகள், அது ஆக்டிவேட் ஆகணும். இது எங்கன்னா 108 இயங்குச்சுன்னா 18 கால்கள் 2, முழங்கால், இடுப்பு, கை, இல்ல 18 ஜாயிண்ட் இருக்கும், கழுத்து, இது ஆக்டிவேட் ஆகணும். இந்த 18 7 ஆதார சக்கரத்துல இயங்குது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞா, சகசாரா, இதை ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஒன்னும் குழப்பம் பண்ண வேண்டாம், நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சக்கராசனா என்னன்னா, நாளமில்லா சுரப்பிகளின் உணர்வை தரும் சுழற்சி மையங்கள். பள்ளி சக்கர மாதிரி பின்னாடி ஃபிட் பண்ணல. இந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நிறமிகள் கம்பீரமா வேலை செய்யும். நிறமிகள் வேலை செஞ்சுட்டா நோய் நொடி போயிடும். அந்த காலத்துல கண்ணை பார்த்துட்டே நோய் சொல்லிடுவாங்க. பாப்பா உன் கண்ணு மஞ்சளா இருக்குது, உனக்கு மஞ்ச காமாலையா இருக்கும். பாப்பா உன் கண்ணு வெள்ளையா இருக்குது, வெளியே போயிடுச்சு, ரத்தம் குறைபாடு. லேசா இளம் பச்சை நிறம்னா கல்லீரல் மண்ணீரல் உனக்கு குறைபாடு. கை நகத்தை காட்டு, கால் நகத்தை காட்டு. அந்த காலத்துல இப்படிதான் வைத்தியம் பார்த்தாங்க. தமிழருடைய பாரம்பரியம் சாதாரணப்பட்டதல்ல. உலகத்திற்கே மருத்துவத்தை கொடுத்த ஒரு பெரிய சமுதாயம் தமிழ் சமுதாயம். தமிழர் இல்லைன்னா உலகத்துல பெரும்பாலானும் இல்ல. எவ்வளவு பெரிய விஞ்ஞான மையமாக இருந்தாலும் அங்க தமிழன் கால் ஊனலைன்னா அந்த நாடு ஜெயிக்காது. தமிழனுக்கு அவ்வளவு நுட்பம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. அன்னைக்கெல்லாம் எந்த டெக்னாலஜியும் இல்ல. வான சாஸ்திரத்தை கரெக்டா சொன்னாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் நடக்கும், எல்லாமே கரெக்டா தெளிவா சொன்னாங்க. வேற யாரும் இப்படி சொல்லல. அதனாலதான் இந்த தமிழ் பகுதியில தான் ஜோதிடம், ஜாதகம் வேற எங்கேயுமே கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் நாம பறி கொடுத்துட்டு இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேலை நாட்டு மோகத்துல விழுந்துட்டோம். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.